தேர்தல் ஆரம்பிச்சது ஒரே பரிசு மழையா இருக்கு. காதல் பரிசு கல்யாண பரிசு தாண்டி இப்போ தேர்தல் பரிசு கிடைக்க போகுது. அமமுக பரிசு பெட்டகத்தை சொல்றியா? நோ, எதுன்றது வந்துட்டு நான் இப்போ உனக்கு சொல்றேன். முத்துநகர் வந்து தங்க நகரா மாறப்போகுது. அது தெரியுமா உனக்கு? என்னக்கா சொல்றா? தூத்துக்குடியில் வேட்பாளராக கனிமொழியை அறிவிச்சோனி அந்த பகுதி மாவட்ட செயலாளர் வந்து சொல்லியிருக்கிறார் அனிதா ராதாகிருஷ்ணன். தூத்துக்குடியில் கனிமொழியை ஜெயிக்க வச்சிட்டா 1 கிலோ தங்கம் அந்த நிர்வாகிகளுக்கெல்லாம் தரேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாராம். அதை தான் அவ சொல்கிறான். சொன்னா இல்லையா? இந்த பெரம்பலூர்ல கூட மக்களுக்கு இதை கொடுக்கறதா சொன்னாங்களே, அந்த மேட்ரா? மக்களுக்கு வந்து ஆஃபர் தான் அங்கே. அதாவது நிர்வாகிகளுக்கு வந்துட்டு நீங்கள் ஜெயிக்க வச்சிங்கன்னா நிர்வாகிகளுடைய பசங்களுக்கு மெடிக்கல் சீட்டு, இன்ஜினியரிங் சீட்டு, கன்செஷனு, வேலைக்கு உத்தரவாதம், இது மாதிரி நிறைய ஆஃபர்ஸ் வந்துட்டு அங்கே இருக்குது. அதே மாதிரி இன்னொரு ஆஃபரையும் ஒரு முன்னாள் அமைச்சர் சொல்லியிருக்கிறாராம் திமுகவில். அரக்கோணத்தில் அவர் தான் வேட்பாளர் ஜெகத் ரட்சகன். என்னை மட்டும் ஜெயிக்க வச்சிருங்க, உங்கள் எல்லாரையும் ஃபாரின் ட்ரிப் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாராம் அவர். பேசாமல் கட்சியில் நிர்வாகியாக சேர்ந்தா நம்ம ஃபாரின் ட்ரிப்லாம் ஈஸியாக போயிட்டு வரலாம் போல இருக்கு. இப்போ விஷயம் என்னன்னா, மக்களுக்கு தேர்தல் வாக்குறுதி கொடுக்கறது ஒரு பக்கம் இருந்தாலும் கட்சிக்குள்ளே கட்சிக்காரங்களுக்கும் ஒரு வாக்குறுதி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த தேர்தலில் நிறைய ஆஃபர்ஸ், கன்செஷன், கிஃப்ட்ஸு அப்படின்னு எக்கச்சக்கமாக வரிசையாக வந்துக்கிட்டே இருக்கும் போல இருக்கு. கிஃப்ட்னு சொன்னோடனே தான் எனக்கு ஞாபகம் வருது. பரிசு பெட்டகம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு அறிவிச்சாங்கல்ல, தேர்தல் ஆணையம் நைட்டே அவங்களுக்கு அந்த நியூஸை வந்து பாஸ் பண்ணிட்டாங்களாம். ஆனால் தேர்தல் ஆணையம் சொன்ன பிறகும் இவங்க காலையில் தான் இந்த விஷயம் வெளியில் வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, நல்ல நேரம் பார்த்து அவங்க வந்து அந்த டைமில் வந்து பரிசு பெட்டகத்தை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அமமுக. என்னக்கா சொல்றீங்க? ஒரு சின்னம் கிடைக்காம ஒரு பொது சின்னம் கிடைச்சா போதும்னு குக்கர்ல ஆரம்பிச்சு பொது சின்னம் வரைக்கும் காத்துக்கிட்டு இருந்தவங்க நல்ல நேரம் பார்த்து தான் சொன்னாங்களா? இதுக்கு மட்டுமா நல்ல நேரம் பார்க்குறாங்க? எல்லா கட்சியுமே நல்ல நேரம் பார்ப்பாங்க தான். உனக்கு இது தெரியாதா? நல்ல நாளில் வந்துட்டு கூட்டணியை முடிவு செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக அதிமுக எவ்வளவு தீவிரமாக காய் நகர்த்துச்சு. பாமக, பாஜக, தேமுதிக வீடு வரைக்கும் போயிட்டு அங்கே சீட்டு பிரச்சனையினால தானே அந்த நல்ல நாளை மிஸ் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயமும் நான் கேள்விப்பட்டேன். இந்த பொது சின்னத்தை ஒதுக்கினவுடனே, பரிசு பெட்டியை ஒதுக்கினவுடனே அதை எப்படியெல்லாம் மக்கள் மத்தியில் பிரபலம் படுத்தலான்னே ஒரு வியூகத்தை ஒரு 11 சின்னம் வச்சிருந்தாங்களாம். அதாவது வந்து விசில் வச்சிருந்தாங்களாம். விசில் ப்ளோயர் மாதிரி சொல்லி இந்த அதிமுக ஆட்சி அகற்றுவோம்னா அப்படி விசில் அடிச்சு யங்ஸ்டர்ஸை கவர் பண்ணலான்னு ஒரு பிளான் போட்டாங்களாமா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுட்பால், இப்போ இருக்கிற ஆட்சியை நாங்கள் உதைச்சி தள்ளுவோம் அப்படின்னு ஃபுட்பால் எடுத்து இப்படி முரத்தால் அடிச்சு விரட்டுவோம். இப்படி ஒவ்வொரு சின்னத்துக்கும் ஒரு ஸ்லோகன்லாம் ரெடி பண்ணி பிளான் பண்ணி வச்சிருந்தாங்களாம். கடைசியில பார்த்தா இந்த பரிசு பெட்டகத்தை இப்போ அவங்க வந்து கொடுத்துட்டாங்க. பரிசு பெட்டகம் கிடைச்சோன்னே அதை எப்படிலாம் பிரபலப்படுத்தினாங்க பார்த்தீங்களா? செவரா வரைய ஆரம்பிச்சுட்டாங்க. வரைஞ்சது மட்டும் இல்லாமல் அவரோட ஒரு ஃபோட்டோ ஷூட், அதாவது அறிவிச்சா 1/2 மணி நேரத்திலேயே தினகரன் வந்துட்டு ஒரு ஃபோட்டோ ஷூட்டுக்கு வந்து ரெடி ஆயிட்டாரு பரிசு பெட்டகத்தோட. நான் கூட பார்த்தேன், சோஷியல் மீடியாலலாம் நிறைய போஸ்டர்ஸ் பார்த்தேன். ஒரு கூரை வீடுக்கு பின்னாடி அப்போ தான் வந்து அவருக்கு பரிசு பெட்டின்னு அறிவிச்சிருந்தாங்க. அடுத்த நிமிஷமே பார்த்தா அழகாக அவரோட பேரெல்லாம் போட்டு 2 பக்கம் ஒரு பரிசு பெட்டியெல்லாம் வச்சு செம்மையாக இருந்துச்சு. அதாவது டோன்ட் வரி பி ஹாப்பின்னு ஒரு ஆல்பம் சாங்கை எடுத்து இவங்க வந்து அதை ஃபுல் அண்ட் வந்து இவங்களுக்கு ப்ரொமோஷனுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா எல்லா விஜய் சேதுபதியிலேருந்து ஆரம்பித்து நிறைய செலிபிரிட்டிஸ் வருவாங்க. அது எல்லாத்தையுமே இவங்க யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து அவங்களுக்கு அதில் சிவகுமார் நிறைய சினிமா செலிபிரிட்டிஸ் வராங்களா, இவங்க கிஃப்ட் பேக்காகவும் போய் சேர்ந்த மாதிரி இருக்கும். அது செலிபிரிட்டிஸே சொல்கிற மாதிரி அவங்க அதை வைரல் பண்ணிட்டு இருக்காங்க சோஷியல் மீடியாவில். விஷயம் என்னன்னாக்கா, இப்போ மற்ற கட்சிகள்லாம் பொறுத்த வரைக்கும் எல்லாருமே என்ன பேசினாங்க, டிடிவி தினகரனுக்கு இன்னும் சின்னமே ஒதுக்கலை, சீக்கிரம் எலெக்ஷன் வந்துட போகுது, எப்படி இந்த சின்னத்தை போய் எல்லா தொகுதியிலையும் அவர் பிரபலப்படுத்துவார் அப்படின்னு தான் வந்து எதிர்கட்சிகள்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் அதுக்கு ஈக்குவலாக ரொம்ப ஈஸியாக படத்தில் இருக்கிற பாட்டு, அது என்ன படம், அந்த பேய் படம், கூட்டத்தில் வருவோம் இல்லை, இன்னொரு பேய் படம் ஒன்று வந்துச்சுல, ராட்சசன். ராட்சசனுடைய அந்த இதை வச்சு எதிர்கட்சிகள் வந்துட்டு ஒரு பக்கம் ப்ரொமோஷன் கொடுத்துட்டு இருந்தாலும் கூட்டத்தில் ஒருவன் பாட்டை வந்துட்டு இவங்க ப்ரொமோஷனுக்கு யூஸ் பண்ணாங்க. இதை தாண்டி இந்த சின்னத்தை வந்து கொண்டு போய் சேர்க்கறதுக்கு அவங்க இன்னும் நிறைய டெக்னிக்ஸ் எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. குக்கரை வந்துட்டு ஒரு தொகுதி தான் சீக்கிரமாக வந்து பிரபலப்படுத்தினாங்க. ஆனால் இந்த பரிசு பெட்டகம்ன்றது வந்துட்டு தமிழ்நாடு ஃபுல்லாக பிரபலப்படுத்தணும். ஸோ அதுக்காக வந்துட்டு அவங்க சோஷியல் மீடியா தாண்டி டைரெக்டாக வந்துட்டு மக்களை போய் சந்திச்சு இந்த பரிசு பெட்டகத்தை வந்துட்டு எப்படியாவது பிரபலப்படுத்தணும்னு வந்துட்டு போராடிட்டு இருக்காங்க. இதில் என்ன ஒரு காமெடினா, இந்த 2 மாதம் கல்யாண வீட்லையெல்லாம் எல்லாரும் கிஃப்ட் பாக்ஸோட போவாங்க. அதெல்லாம் வேற இவங்களுக்கு பாப்புலர் ஆகிடும். அதையெல்லாம் தேர்தல் ஆணையம் என்ன பண்ண போகுது? ஏன்னா இங்கே சிலையை மூடி வைக்கிறாங்க, தாமரை சின்னத்தை ஒரு படம் வரைஞ்சா கோலத்தையெல்லாம் வந்து அழிச்சிடறாங்க. இப்ப கல்யாண வீட்டுக்கு கிஃப்ட் பேக்ஸ் கொண்டு போனா என்ன சொல்லுவாங்க தேர்தல் ஆணையம்? எனக்கு ஒரு டவுட் இல்ல, கல்யாண வீட்டுக்கு கிஃப்ட் பேக் கொண்டு போனா என்ன சொல்லுவாங்கன்னு கேக்குறீங்க. எனக்கு என்ன டவுட்னா, கல்யாண வீட்டுக்கு கிஃப்ட் பேக் கொண்டு போகும்போது அதை பிரிச்சு அதை சோதனை இட மாட்டாங்களான்றதுதான் எனக்கு சந்தேகமா இருக்கு. சரி, இதை விடுங்க.
நீங்க சொன்னீங்கல்ல படத்துல வர பாட்டு இதெல்லாம் வச்சு ப்ரோமோட் பண்றாங்கன்னு, ஜெயலலிதா வழியிலே இந்த பரிசு பெட்டகத்தை வாங்கியிருக்கேன்னு சொல்றாரு தினகரன். அது எப்படிக்கா? எனக்கு அந்த அந்த ஒரு கான்செப்டே புரியலக்கா. அதாவது ஜெயலலிதா உயிரோட இருந்தப்ப நிறைய பெண்கள் திட்டங்கள்ல கடைசியா அவங்க அறிவிச்சு அவங்களே வந்து கலந்துக்கிட்டது வந்து இந்த அம்மா மகப்பேறு திட்டம் ஏபிசி கிட்டுன்னு கொடுத்தாங்க. அந்த சைல்டு கிட்டுன்னு அந்த குழந்தை பிறந்த அந்த மகளிருக்கு அந்த குழந்தைகளுக்கு தேவையானது, அந்த ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கு தேவையான, அதாவது அப்போதுதான் குழந்தை பிறந்த மகப்பேறு பார்த்த ஒரு பெண்ணுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே அந்த கிட்டுக்குள்ள இருக்கும். அதுதான் வந்து அம்மா சென்டிமெண்டா எங்களுக்கு அந்த பரிசு பெட்டகமே இப்ப கிடைச்சிருச்சுன்னு சொல்றாங்க. ஆனா எதிர்கட்சிகள்லாம் என்ன கேக்குறாங்கன்னா, ரெட்டலை சின்னத்தை பீட் பண்ணி நீங்க வந்து ரெட்டலை சின்னத்தையும் அம்மாவோட சின்னம் தான் அவங்க ப்ரோமோட் பண்றாங்க அதிமுக. அதை பீட் பண்ணி நீங்க எப்படி பரிசு பெட்டியை வச்சு அதுவும் அம்மா வழியில வந்த சின்னம் தான் எப்படி நீங்க சொல்லுவீங்க? அது மக்கள் மத்தியில எப்படி வந்து நல்ல பேர் எடுக்கும்னு கேக்குறாங்க. எனக்கு இதுக்கு ஒரு பதில் இருக்கு. அவங்க தொப்பி சின்னம் வந்துட்டு பிரபலமா இருக்குன்னு தொப்பி சின்னம் வந்துட்டு 2வது இடைத்தேர்தலில் சுயேட்சைக்கு கொடுத்தாங்க. ஆனா சுயேட்சையானவர் வந்து 350 ஓட்டு தான் வந்துட்டு வாங்கினாரு. அதே டிடிவி தினகரன் வந்து சுயேட்சையா குக்கர்ல வந்துட்டு வின் பண்ணிட்டாரு. ஸோ இது எந்த சின்னம் கொடுத்தாலும் அதை நாங்கள் பிரபலப்படுத்தி நாங்கள் ஓட்டு வாங்கிடுவோம் அப்படின்னு ஒரு கான்செப்டையும் அவங்க தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அதெல்லாம் வந்து ஒரு பக்கம் வந்து இன்னைக்கு போய் சேர்க்க முடியாது மீடியாவில் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் இல்லை. இன்னொரு பார்த்தியா, இந்த சின்ன அவங்களுக்கு கிடைக்கக்கூடாதுன்னு இவங்கெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க அமமுகலாம் அதிமுகவுக்குன்னு. ஆனால் நேற்றைக்கு அமைச்சர்கள் முதல்வரில் ஆரம்பித்து அமைச்சர்கள் பிரச்சாரத்தில் பத்திரிகையாளர்களை சந்திக்கும் போதெல்லாம் தெரிஞ்சோ தெரியாமலோ அவங்களே பரிசு பெட்டிக்கு ப்ரொமோஷன் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க திட்டுறங்கிற பேரில். அதுதான் அதில் ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒன்றாக இருந்துச்சு. இன்னொரு விஷயம், சரி பரிசு பெட்டி இந்த கடந்த நாளில் எல்லாம் இந்த பரிசு பெட்டியெல்லாம் பார்த்தோன்னா சோஷியல் மீடியாவில் எல்லாம் ஜாலியாக இருந்தாங்க. ஐயா அமமுகக்கு ஈஸியாக ப்ரமோஷன் நடக்குது. இன்னொரு மேட்ரு என்னென்னா, எப்பப்பெல்லாம் தேர்தல் வருதோ அப்பப்பெல்லாம் ரைடு வந்துடும். ஒரு சொற்றொடர் கூட உருவாக்கலாம் போல, தேர்தல் வரும் முன்னே தேர்தல் வரும் பின்னே ரைடு வரும் முன்னே. எனக்கே கன்ஃபியூஸ் ஆயிடுச்சுன்னா பார்த்துக்கோங்க, ரைடு ஃபர்ஸ்ட் வருதா தேர்தல் வருதான்னு. தேர்தல் காலத்துலலாம் ஒரே ரைடுக்கா, தேர்தலோட சேர்ந்து ரைடும் வரும். இது நம்ம 2016லயே பார்த்தோமே, கரூர்ல ரைடு நடந்துச்சு, தேர்தல் நின்னுச்சு. அதே மாதிரி இப்பயும் ரைடு நடக்க ஆரம்பிச்சு. 2016 நீ சொல்றிய, இன்னைக்கு வந்து துரைமுருகன் சொல்றாரு இல்லையா ரைடுன்னு. 2010 கீழே அறிவாலயத்தில் கூட்டணி பேச்சுவார்த்தை, மேலே வந்து ரைடு நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அதனால தேர்தல் நேரத்தில் ரைடுங்கிறது யதார்த்தமாக நடக்குதா இல்லை உண்மையாக நீங்கள் கேட்டிங்கன்னா, வருமான வரித்துறை அவங்களுடைய வந்து வேலையை செய்கிறாங்க, அவங்க எல்லா நாளும் வேலை செய்வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் தேர்தல் நேரத்தில் குறிப்பிட்ட வீடுகளில் மட்டும் வந்து பண்ணுறாங்களே அப்படின்னு ஒரு கேள்வியை முன் வச்சாலும், ஆளுங்கட்சியாக இருந்த அமைச்சர் விஜயபாஸ்கர் வீட்டில் ஆர்கே நகருக்கு போனாங்க. அதுவும் நமக்கு ஒரு கேள்வியை எழுப்புது. இன்னொரு பக்கம் அதை எப்படி எதிர்கட்சிகள் பிரபலப்படுத்துகிறாங்கங்கிறதும் இந்த இடத்துல கேள்வியாக இருக்குது. தான் வீட்டில் வந்தால் தேர்தல் நேரத்தில் வந்துட்டதாகவும், அதே எதிர்கட்சிக்கு போயிட்டா உடனே வந்து அதை சொல்லி அவங்க வீட்டுக்கு ரெய்டு போயிடுச்சு உடனே பதவி விலகணும்னு கேட்குறதையும் பார்த்துக்கிட்டு தானே இருக்கும். ஆனால் எனக்கு ஒரு கேள்விக்கா, இதில் ஒரு கேள்வி வருது. என்னன்னா, ரெய்டு எப்போ பார்த்தாலும் தேர்தல் நேரத்தில் இல்லை ஆளுங்கட்சிக்கு எதிராக ஏதாவது ஒரு விஷயம் நடக்குதுன்னா ரைடுன்றாங்க. பார்க்குற மக்களுக்கு இது தெரியாதா? ஏன்பா இந்த நேரத்தில் நீங்கள் கரெக்டாக ரைடு பண்ணுறீங்களே, எங்களுக்கு தெரியாதா நீங்கள் அவங்கள வலையில் சிக்க வைக்க தான் பண்ணுறீங்கன்னு? அது எப்படிக்கா மக்கள் யோசிப்பாங்கன்னு தெரியாமல் எப்படி இந்த ரைடெல்லாம் வச்சு இது பண்ணுறாங்கன்னு எனக்கு ஒரு பெரிய டவுட்டாக இருக்குது. அதுதான் சொன்னாங்களே, அதை ஒரு ப்ரொமோஷன் ப்ராசஸாகவே வந்து மாற்றிட்டாங்க. லைக் அதாவது ஆளுங்கட்சி பக்கம் வந்துட்டு ரைடு நடந்துச்சுன்னா அதை எதிர்கட்சி யூஸ் பண்ணுவாங்க, எதிர்கட்சி பக்கம் ரைடு வந்துச்சுன்னா அதை இவங்க யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் 2 பேருமே அந்த ரைடை வச்சு ப்ரொமோஷன் தங்களுக்கு தாங்களே வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ வர காலத்தில் நீ சொன்ன மாதிரி தேர்தல் வரும் பின்னே, நானும் வளர்றேன் பத்தியா உன் கூட சேர்ந்துட்டு, தேர்தல் வரும் பின்னே ரெய்டு வரும் முன்னேன்ற மாதிரி ரெய்டை வச்சு ஒரு தேர்தல் கோஷம் வந்துட்டு இவங்க ரெடி பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. கோஷம்னவுனே எவ்வளவோ கோஷங்கள் நினைவுக்கு வருதுல்ல கடந்த காலத்துல எல்லாம். இப்போ வந்து தமிழிசை ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது வேண்டும் மோடி மீண்டும் மோடி அப்படிங்கிறாங்க. வளர்ச்சி இந்தியாவில் ஆரம்பிச்சு இதற்கு முன்னாடி அவங்க இந்தியா ஒளிர்கிறதுன்னு எவ்வளவு கோஷங்கள் தேசிய அளவில் வச்சுருக்காங்கல்ல. அதே மாதிரி காங்கிரஸும் இந்திராவுக்காக இந்தியா, இந்தியாவுக்காக இந்திரா அப்படிங்கிற மாதிரி நிறைய கோஷம்லாம் வைக்கிறாங்க. ஆனால் இது காலகட்டம் மாறிக்கிட்டே தான் இருக்குது. இன்னொரு பக்கம் வந்து இப்போல்லாம் பார்த்தோம்னா அதிமுக அமைச்சர்களும் அந்த கோஷத்தையும் தப்பாக தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கும் போது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. டங் ஸ்லிப்னோட எனக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது. அதாவது ஒவ்வொரு கட்சிக்கும் சின்னத்தை கேட்டு தான் வந்து பிரச்சாரம் பண்ணுவாங்க. இந்த சின்னத்தில் ஓட் போடுங்க, இந்த சின்னத்தில் ஓட் போடுங்கன்னு. அமைச்சர் சொன்னோன்னா இவன் சொல்கிறோன்னே எனக்கு ஞாபகம் வருது. திண்டுக்கல்ல அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் பாமகவுக்கு வந்து மாம்பழத்தில் ஓட்டு கேட்கறதுக்கு பதிலாக ஆப்பிளில் கேட்கறதும், ஆந்திராவில் இருக்க ஒரு அமைச்சர் வந்துட்டு சைக்கிளுக்கு ஓட்டு கேட்கறதுக்கு பதிலாக காருக்கு ஓட்டு கேட்கறதும், இப்படி வந்து மாறி 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 டங் ஸ்லிப் வந்து கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்கு. ஆப்பிளில் ஓட்டு கேட்டதை விட என்ன தெரியுமா,
அதை வந்து நத்தம் விஸ்வநாதன் ராமதாஸ்க்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அந்த சீனு தான் அவர் மாம்பழங்கிறதுக்கு பதிலாக ஆப்பிள்னு ஓட்டுக்கு சொல்லி கேட்குறாரு அப்படின்னு. இந்த தேர்தலில் நிறைய அந்த டங் ஸ்லிப்களை வந்து நம்ம பார்க்க முடியாது. அமைச்சர்கள் வந்து தெரிஞ்சே பேசுகிறாங்களோ, ஆப்பிள்லாம் எப்படி பேசுவாங்கன்னு ஒரு கேள்வியாக தான் இருக்குது. திட்டமிட்டு பேசுகிறாங்க அப்படிங்கிறது தான் நிறைய உளறல்கள் உளறிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தோணுதில்ல. எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, ஒருவேளை கூட்டணி எல்லாம் மாறி மாறி, ஏன்னா தொடர்ந்து மக்கள் பார்க்குறாங்க 2014 நாடாளுமன்ற தேர்தல், 16 சட்டமன்ற தேர்தல், இந்த கட்சி அந்த கட்சி இந்த கட்சின்னு கூட்டணி கொலாபரேஷனும் கொலாப்ஸும் ரொம்ப ஆறதால மேபி அமைச்சர்களுக்குலாம் இந்த மாதிரி டங் ஸ்லிப் ஆகுதோ. கூட்டணின்னு எனக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது. கூட்டணி கொலாபரேஷன் சொல்றா. கூட்டணி கொலாபரேஷன் எவ்வளவு நடந்தாலுமே இந்த எலெக்ஷனில் யார் வின் பண்ண போகிறாங்கன்றது வந்துட்டு நம்மளை மாதிரி இருக்கவங்கள தாண்டி பாமர மக்களுக்கும் பயங்கர குழப்பமாக தான் இருக்குது. யாருக்கு ஓட்டு போட்டால் வின் பண்ணுவாங்க, இவங்க வின் பண்ணுவாங்களா, அவங்க வின் பண்ண மாட்டாங்களா, இதுக்கெல்லாம் எப்போதாங்க ஒரு தீர்வு வரும்? சின்னதர இந்த குழப்பத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது. இங்கே வட சென்னையில் வந்து ஒரு முக்கியமான பிரமுகர் வந்து அதிமுகலேருந்து வந்து திமுகவுக்கு வந்துடுறாரு. ஆனால் அவர் ரெட்டலையில் பல முறை ஜெயிச்சவர் வேற. எனக்கு தெரியுமே 2010 வந்து அவர் வந்து திமுகவில் வந்து அந்த தொகுதியில் நின்று ஓட்டெல்லாம் கேட்டு எல்லார்ட்டையும் போயிடுறாரு. 2016 இந்த இப்போ சட்டமன்ற தேர்தலின் போது அப்போ வந்து அந்த தொகுதியில் உள்ள மக்கள்லாம் போய் பூத்தில் வாக்களிச்சுட்டு வெளியில் வந்தோடனே இந்த கேண்டிடேட் வெளியில் நிற்கிறார். உடனே எல்லாரும் கூப்பிட்டு என்னம்மா நீங்கள் எனக்கு ஓட்டு போட்டிங்களா அப்படின்னோடனே, தம்பி உன்னை பார்த்ததுக்கப்புறம் நான் விடுவேனா, ரெட்டலையில் கரெக்டாக குத்திட்டேன் தம்பி அப்படின்னு சொன்னாங்களாம். அந்த முறை அவர் தோத்தும் போயிட்டாரு. இது எது திரும்ப ஞாபகப்படுத்துது? அந்த வடிவேல் காமெடியை தான் ஞாபகப்படுத்துது. ஓட்டு போட்டு வாக்குச்சீட்டை ஒவ்வொரு வருஷமா இப்படித்தான் எடுத்துக்கிட்டு போயிட்டு இருக்கியா அப்படிங்கிற மாதிரி. இதெல்லாம் தாண்டி இன்னொரு விஷயம் நம்ம மைண்டில் வர்றது என்னன்னா, என்ன சொல்லு, அதை பற்றி தானே பேசணும், அக்காட்ட கேட்கணும்னு சொல்லியிருந்த. என்ன தெரியுமா சொல்றா, நட்சத்திர பேச்சாளர்கள்லாம் வந்து பேசுவாங்க. ஒவ்வொரு வருஷமும் எந்த சினிமா நடிகை வந்து எந்த கட்சிக்காக நமக்கு வந்து ஓட்டு கேட்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு பேர் வந்து காத்துக்கிட்டு இருக்காங்க. நான் கூட யோசிப்பேன், இந்த வருஷம் யார் யார் வருவா. ஏன்னா போன வருஷம் வந்துட்டு சிம்ரன்லாம் வந்தாங்க, ஓட்டு கேட்டாங்க. அதுக்கு முன்னாடி குஷ்புலாம் வந்தாங்க, ஓட்டு கேட்டாங்க. ஸோ இந்த வருஷம் யார் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ கேட்குறா. ஏன் குஷ்பு இந்த தடவையும் காங்கிரஸ்க்கு தேர்தல் பிரச்சாரத்துக்கு கட்சியில இருக்காங்க கேட்பாங்க. ஆனா கட்சியை தாண்டி புதுசா திடீர்னு எலெக்ஷன் டைம்ல திடீர்னு வந்து சேருவாங்க. வழக்கமாக அதிமுகவில் தான் எப்போதுமே ஜெயலலிதா இருக்கும்போது நடிகர் நடிகைகள் அதிகமாக வருவாங்க. ஆனால் இப்போ அவங்கெல்லாம் போயிட்டாங்க. அதாவது ஆனந்தராஜ், விந்தியா, இந்த மாதிரி ஒரு பெரிய செட்டே அங்கே இருந்தாங்க. அவங்க தான் வந்து அதிகமாக போன முறை விந்தியாவுடைய ஸ்பீச்சுக்கெலாம் நிறைய ஃபேன்ஸ் கிளப் எல்லாம் சோஷியல் மீடியாவில் உருவானுச்சு. ஆனால் ரொம்ப நாள் சந்தோஷப்பட்டதெல்லாம் விந்தியா வச்சு தான். ஆனால் இந்த முறை வந்து அந்த பக்கம் யாருமே இல்லை. ஆனால் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் திமுகவில் வந்து 2ஆம் கட்ட தலைவர்கள் யாருமே பிரச்சாரத்துக்கு போகலை அப்படிங்கிறது ஒரு வருத்தம் இருக்கிறதா சொல்கிறாங்க. ஏன்னா அவங்கவுங்க பசங்களுக்கே சீட்டு வாங்கிட்டு அவங்கவுங்க பசங்களை ஜெயிக்க வைக்கிறதுல இருக்கிறதுனால அவங்களாம் யாருமே போகலை அப்படிங்கிறதுனால ஃபோக்கஸ் ஒன்லி ஒருத்தர் மேலே மட்டும்தான் இருக்குன்னு கேள்விப்பட்டேன். அது யார் தெரியுமா? அந்த நடிகர் யாரு தெரியுமா? இல்ல அந்த நடிகர் யாருன்னு தெரியல. ஆனா கருணாநிதியும் உதயநிதி ஸ்டாலின், அந்த உதயநிதி ஸ்டாலின் நடிகரே, அவர்தான் அந்த குழந்தையே. அதாவது உதயநிதி ஸ்டாலினும் மட்டும்தான் அதிகமா போய் எல்லா இடங்கள்லயும் பிரச்சாரம் பண்றாங்க. மத்த 2ஆம் கட்ட தலைவர்களுக்குலாம் வந்து வாய்ப்பு கொடுக்கப்படலை அப்படின்னு சொல்லப்படுது. திமுகல இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரேட்டர் வந்து துரைமுருகன். ஆனா அவரோட பையன் வந்துட்டு வேலூர்ல நிக்கிறதுனால அவரோட ஃபுல் ஃபோக்கஸ் வந்துட்டு வேலூர்லயே இருக்கு. அதே மாதிரி இவர் பொன்முடியோட பையனுக்கும் வந்துட்டு சீட் கொடுத்துருக்காங்க. அவரோட பையனுடைய தொகுதியில மட்டுமே பொன்முடி வந்து கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காரு. கனிமொழி வந்து அவங்க தொகுதியில கான்சென்ட்ரேட் பண்றாங்க. ஆராசா அவரோட தொகுதியில கான்சென்ட்ரேட் பண்றாங்க. நல்ல ஒரேட்டர்ஸ்க்குலாம் சீட் கொடுத்து அவங்க தொகுதியில கான்சென்ட்ரேட் பண்ணும்போது 2ஆம் கட்ட தலைவர்கள் எங்க பிரச்சாரம் பண்ணுவாங்க? ஒன்லி ஓவராலா உதயநிதி தான் எல்லாருக்கும் சேர்த்து பிரச்சாரம் பண்றாராம். அது வந்து திமுகல எப்படி பேசிக்கிறாங்கன்னா, இது உதயநிதியோட வளர்ச்சியா உதயசூரியனுக்கு வளர்ச்சியான்னு கேட்கறாங்களாம். இன்னொன்று பார்த்தீங்களா, உதயநிதி வந்துட்டு அவர் க்ரௌட் புல்லிங் டெக்னாலஜியை வந்து நிறைய யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதாவது பேசிக்கிட்டு இருக்கும்போதே நீங்கள் என்ன சொன்னீங்க, அதுதானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பப்ளிக்கையும் உள்ளே இழுத்துட்டு வர்றது வந்துட்டு அங்கே இருக்கக்கூடியவங்க வந்துட்டு, ஓ இந்த பையன் நம்மக்கிட்ட நல்லா வந்து பழகிறான், ரொம்ப வந்து எளிமையாக இருக்கான் அப்படின்ற மாதிரி ஒரு க்ரௌட் புல்லிங் டாக்டிக்ஸை வந்துட்டு அவர் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. பார்த்தீங்களா? ஆனால் இது ரொம்ப சினிமேட்டிக்காக இருக்காதக்கா. கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து பேசுகிற மாதிரி, இந்த கொஸ்டினுக்கு அவங்க நீங்கள் இந்த ஆன்சர் தானே சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குற மாதிரி ரொம்ப சினிமேட்டிக்காக இருக்காதா இந்த பிரச்சாரங்கள்லாம்? அவர் சினிமா நடிகர் தானே.
அதனால சினிமேட்டிக்கா இருக்கும் அப்படிங்கறதுல மாற்றுக்கிறது. ஆனா எனக்கு இன்னொரு கேள்வி என்னன்னா, ஜெயலலிதா இருந்த காலகட்டத்துல இப்படிலாம் இல்லப்பா கட்சியில, கருணாநிதி இருந்த காலகட்டத்துல இப்படிலாம் இல்லப்பா கட்சியில அப்படின்னு எல்லாரும் பேசுறதுக்கு ஏதுவா, பேசுறதுக்கு தொக்காவே இந்த கட்சிகள்லாம் பண்ணி கொடுக்குறாங்களோன்னு எனக்கு ஒரு கேள்வி வருதுக்கா. இந்த பிரச்சாரம் ஆனா வந்து என்னன்னா, ஜெயலலிதா மட்டும் பேசிட்டு இருந்தாங்க அதிமுகல, இப்ப வந்து எல்லாருமே பேசுறாங்க அதிமுகலங்கிறது தான் பிரச்சனை. இந்த உளறலுக்கெல்லாம் காரணமே அங்கதான் வந்து நிக்குது. உண்மை அதுதான். ஏன்னா ஜெயலலிதா இருக்கும்போது நட்சத்திர பேச்சாளர்கள்னு ஒரு பட்டியல் கொடுத்துருவாங்க. அந்த பட்டியலில் இருக்கவங்க மட்டும்தான் ஊர் ஊராக போய் பிரச்சாரம் பண்ணுவாங்க. ஜெயலலிதா வந்துட்டு இந்த நாடாளுமன்ற தேர்தல்னா ஒரு தொகுதிக்கு போவாங்க, அந்த தொகுதியில் ஒரே ஒரு பப்ளிக் மீட்டிங், அதை முடிப்பாங்க. அதை முடிச்சுட்டு அவங்களோட ஹெலிபேட் போற வரை அந்த பப்ளிக் மீட்டிங்ல ஜெயலலிதா மட்டும் தனியா ஸ்டேஜ் போட்டு உட்காந்துருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய அட்டையில பெரிய பெரிய ஃபாண்ட்ல வந்து எழுதி கொடுத்துருவாங்க அவங்க என்ன ஸ்பீச் பேசணும்னு. ஒவ்வொரு அட்டையா அதை எடுத்து பேசுவாங்க. அது ஆனா அவங்களுடைய வேட்பாளர் கூட அவங்களோட ஸ்டேஜ்ல இருக்க மாட்டாங்க, அவங்களுக்கு கீழே ஸ்டேஜ் போட்டிருப்பாங்க. அந்த ஸ்டேஜ்லேருந்து இவங்க அந்த வேட்பாளரை பேரை சொன்னோடனே அவர் எந்திரிச்சு கும்பிடுவார் எல்லாரையும் பார்த்து. இதுதான் அவங்களுடைய ஏற்கனவே இருந்த ஃபார்முலா. ஆனா இப்போ வந்து எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு டவுட் இருக்கு எனக்கு. இப்போ இபிஎஸ் வந்து தொகுதி தொகுதியா தெரு தெருவா போய் பிரச்சாரம் வேன்ல பிரச்சாரம் பண்றாரு. வெயில்ல காஞ்சு போய் அவர் பிரச்சாரம் பண்றதால அவருக்கு தொண்டெல்லாம் கட்டிக்குது, மைக் பிடிக்கிறதால தொண்டை கட்டுதெல்லாம் சொல்லி காலர் மைக்லாம் பேசுறாரு. இது ஒரு பக்கம். ஆனா ஸ்டாலின் சரி அது ஓகே எனக்கு புரியுது. ஆனா ஸ்டாலின் பாத்தீங்கன்னா கரெக்டா இப்போ பிளேஸை செட் பண்ணி ஒரு இடத்துக்கு போய் அங்க பொதுக்கூட்டத்தை போட்டு எல்லாரையும் வர வச்சு அங்க பேசுறாரு. இபிஎஸ் வந்து அவங்க இருக்கிற இடத்துக்கே போய் பேசுறாரு. இது ஏதாவது தேர்தல்ல வெளிப்படுத்த ஒரு பிரச்சனையினாலதான் ஸ்டாலின் வந்து கிருஷ்ணகிரிக்கு பிரச்சாரம் போகும்போது என்னடா இது எல்லாருமே வந்து நம்மளோட இது மாதிரியான ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்றாங்களேன்னு சொல்லிட்டு மாவட்ட செயலாளர்கள் மூலமா ஸ்டாலின் காது வரைக்கும் போனதுனால திடீர்னு வந்து கிருஷ்ணகிரியில ரோட்ல இறங்கிட்டாரு. இறங்கி மார்க்கெட்டுக்குள்ள வந்துட்டு போறாரு, வேக வேகமா போறாரு, எல்லாரையும் பாக்குறாரு, எல்லார் கையும் பிடிச்சு ஓட்டு கேட்கிறாரு. இதை யாருமே எதிர்பார்க்கல. என்ன இவரு திடீர்னு வந்துட்டு இப்படி ஒரு டாக்டிக்ஸை வந்து கையாளுறாரு. ஹைலைட்டே மதுரை தான். மதுரையில அந்த பையன் போட்டிருக்கிறது அழகிரி டிஷர்ட். ஆனா ஸ்டாலின் கூட செல்ஃபி எடுத்துக்கிறான் அந்த பையன். அவர் போய் மார்க்கெட்ல எல்லாத்துமே நடந்து போய் வாக்கு கேட்கிறாரு. இன்னொரு பக்கம் வேட்பாளர் சு வெங்கடேசனை வந்து எல்லாரும் எப்படி சொல்றாங்க அப்படின்னா, ஒரு எழுத்தாளர் ரொம்ப நாளுக்கு அப்புறம் சங்கம் வளர்த்த மதுரையில எம்பி ஆகணும்பா அப்படி அந்த பக்கம் அவங்கெல்லாம் சொல்றாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா அவருடைய டோனே பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு இடதுசாரி அமைப்புலேருந்து வந்த மாதிரி இல்லை, திமுக மாதிரியே இருக்கார் அவர், திமுகவோட போய் ஓட்டு கேட்கும் போது அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்னு, இந்த அழகிரி போட்டோ மாதிரியே உதயநிதிக்கு ஒரு போட்டோ சிக்கி இருக்கு, பாத்தீங்களா? நீ பாத்தியா? பார்க்கலையே. நீ தான் எப்ப பார்த்தாலும் போனையே பார்த்துக்கிட்டு இருக்க, உனக்கு தான் தெரியும், சொல்லு. உதயநிதி வந்துட்டு ஒரு அம்மா வந்து உதயநிதிக்கு வந்து ஒரு பாட்டி முத்தம் கொடுக்குறாங்க. அந்த பாட்டி கட்டியிருக்க சேலை வந்துட்டு அதிமுகவுடைய பிரச்சாரத்துக்கு போற பெண்கள் கட்டியிருக்கக்கூடிய ரெட்டலை சேலை. ஐயோ, இந்த மாதிரியான எலெக்ஷன் ஸ்டண்ட் எல்லாம் அவங்களுக்கே ரிப்பீட் அடிக்குதுங்கிறதா இங்க மேட்ரே. இன்னொரு விஷயம்க்கா, ஸ்டாலின் போயிட்டு எல்லா பிரச்சார கூட்டத்திலையும் இந்த அமைச்சர் இந்த ஊழல் பண்ணியிருக்காரு, இந்த அமைச்சர் இந்த ஊழல் பண்ணியிருக்காருன்னு பார்த்து பார்த்து படிக்கிறதுலாம் செட் ஆகுமா? அது டேட்டாவோட பேசுறாராம். அப்படி எடுத்துக்கணும். டேட்டாவோட ஆத்தென்டிக்கா பேசுறதுக்காக அவர் அந்த புள்ளி விவர பட்டியலோட போறாரு. ஆனா இன்னொரு பக்கம் வந்து முதல்வர் பிரதமர் எல்லாரையும் வந்து தரைக்குறைவா பேசுறது அப்படிங்கிறது இந்த தேர்தலில் அதிகமா அதை நாம கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். அவர் பார்த்து சொல்றாரு. அவர் தான் சொல்லிட்டாரு, நான் வந்து பேச்சாளர் கிடையாது, நான் அரசியல்வாதி. எங்க அப்பா வந்து பேச்சாளரா இருந்தாரு, எழுத்தாளரா இருந்தாரு, அவர் வந்து எல்லாமே தெரியும், அவர் வந்து பார்த்து பேச மாட்டாரு. நான் வந்து ஒரு அரசியல்வாதி, மக்கள் கிட்ட விஷயங்களை வந்து கொண்டு போய் சேர்க்கணும், அப்ப நான் பார்த்து தானே பேச முடியும் அப்படின்னு சொல்லி தான் அவரே ஒத்துக்கிட்டாரு. நீ வந்து இதை சொல்றல்ல, ஆனா அவர் வந்து எப்போ பாரு வந்து பார்த்து படிக்கிறாரு, இந்த மாதிரி தரக்குறைவா பேசுறாரு அப்படின்னு ஒரு பக்கம் விமர்சனம் இருந்தாலும், முதல்வர் வந்து பிரச்சாரத்தில் அவரும் நோட்ஸ் வச்சு தான் பேசுறாரு. ஆனா அவரை வந்து கொலைகாரன்னு சொல்ல, அவர் உடனே இவரை வந்து பார்த்து கூலிப்படை தலைவர்னு சொல்லன்னு ஒரு முதல்வர் கனவுல இருக்கிறவரும் அப்படி பேசுறாரு, முதல்வரா இருக்கிறவரும் அப்படி பேசுறாராப்பா அப்படிங்கறத தான் எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அது என்ன பிரச்சனையை தூண்டுதுன்னா, மக்கள் மத்தியில ஒரு எப்போதுமே ஒரு பிரச்சனையான ஒரு மனப்பான்மையை வந்து மக்கள் மத்தியில ஏற்படுத்துது இல்லையாக்கா? இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய இடத்துல சண்டைகள் வர்றதை பாக்குறோம். வேட்புமனு தாக்கல் செய்ய போகும்போதும் பிரச்சனை, அமைச்சர்களே அதிமுக அமைச்சர்களே ஓஎஸ் மணினும் இன்னொரு அமைச்சரும் யாரு போய் வேட்புமனு தாக்கல் செய்ய உள்ள போறதுன்னு சண்டை போட்டுக்கிறாங்க. அந்த மாதிரி ரொம்ப சலசலப்புகள் அதிகமா இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. நம்ம நிறைய பிரச்சனை வந்து இருக்கதானே செய்யுது. தொடர்ந்து அமைச்சர்களை எல்லாம் தாண்டி இங்க நாம 3 பேரும் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கோம்ல, பார்லிமெண்ட்ல போய் நமக்காக எத்தனை பெண்கள் பேச போறாங்கன்னு தெரியுமா? 40 பேர் தானே போக போறாங்க, அதுல எத்தனை பெண்கள் வர போறாங்கங்கிற கேள்வி மொத்தமே, அதாவது 8 கோடி பேர் இருக்கிறதுல
வெறும் 30 பெண்கள் தான் தமிழ்நாட்டிலேருந்து வந்து வேட்பாளராகவே, அதாவது சுயேட்சை இல்லாம கட்சிகள் நிறுத்தி இருக்கிறதுல. அதுல வந்து நாம் தமிழர் கட்சி 50% அவங்க கொடுக்குறேன்னு சொல்லி 20 பெண்களை நிப்பாட்டி இருக்கிறாங்க. அதுக்கு ஒரு பாராட்ட வேண்டிய விஷயம் தானேக்கா. இன்னொரு பக்கம் வந்து திமுக அதிமுகலாம் 2 1 இப்படின்னு நிறுத்தி இருக்கிறது. மொத்தமே 30. மக்கள் நீதி மையம் வரைக்கும் நீங்க கணக்கெடுத்தீங்கன்னா 30 பேர் தான் வந்து இந்த தேர்தலில் வந்து கட்சி சார்பாக போட்டியிடுறவங்க. அதாவது வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சி, பதிவு செய்யப்பட்ட கட்சி, ஒரே பொது சின்னத்தை வாங்கிட்டு கட்சியாகவும் இல்லாமல் அணியாகவும் இருக்கிற மாதிரி எல்லாரும் சேர்ந்தே 30 பெண்களுக்கு மட்டும்தான் வாய்ப்பளிச்சிருக்கிறாங்க. இவங்க போய் எப்படி 33% வாங்கிட்டு வர போறாங்கங்கிறது நம்ம எல்லாருக்குமே ஒரு பெரிய கனவு தான் இல்லையில. ஆமாக்கா, நீங்க சொல்றது ரொம்ப ஒரு உண்மையான விஷயம். என்னன்னா முன்னாடி இருக்கக்கூடிய சென்சஸ் அடிப்படையில தான் 33%ன்னு கேட்டாங்க. இப்ப இருக்கக்கூடிய சென்சஸ் எடுத்தா 50% மேல தானே கேட்கணும். அதை கூட வந்துட்டு இன்னும் மாத்தி அமைக்கல, அப்டேட் பண்ணல. இப்ப இதுல இன்னும் ஐரணி என்னன்னா, 2016 சட்டமன்ற தேர்தல் அப்ப மதுவிலக்குன்னு எல்லா அரசியல் கட்சிகளும் அவங்களோட வாக்குறுதியில சொன்னாங்க. அதே மாதிரி இந்த தேர்தல் அப்ப எல்லாருமே பெண்களுக்கான இடஒதுக்கீடு ஒவ்வொரு தேர்தலையும் பேசுறாங்க. பார்ப்போம் இந்த தேர்தலையாவது அது நடந்து முடிக்குதான்னு பார்ப்போம். நாமளும் தொடர்ந்து பேசுவோம். அது 33% கிடைக்கிற வரைக்கும் பேசிக்கிட்டோ இருப்போமே.